12th accountancy accounts from incomplete records. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி வந்து யூனிட் 1ல வந்து நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 10 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இல்லஸ்ட்ரேஷன் 10ல வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணணும்? கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்ல பார்த்தோம். இப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆமா, சம்ல வந்து கிரெடிட் சேல்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து எந்த ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, டோட்டல் டெப்டாஸ் ஃபார்மட். டோட்டல் டெப்டாஸ் ஃபார்மட் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி சேல்ஸ். சேல்ஸ் அப்படின்னா என்ன சேல்ஸ்னா, கிரெடிட் சேல்ஸ். அதாவது சேல்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ், இன்னொன்னு வந்து கேஷ் சேல்ஸ். ஓகேவா? அப்போ சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எப்படி வந்து சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன ஃபார்மட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டோட்டல் டெப்டாஸ்ங்கிற ஃபார்மட்டை யூஸ் பண்ணி சேல்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. நிறைய வந்து 12th ரிலேட்டடா நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம் எல்லா சப்ஜெக்ட் வைஸா. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ சம்ல வந்து இல்லஸ்ட்ரேஷன் 10ல வந்து என்ன அப்படின்னா, கிரெடிட் சேல்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது என்ன ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? டோட்டல் டெப்டாஸ்ங்கிற ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சம்மோட ஃப்ளோ பார்த்துட்டு வந்துருவோம். சம்மோட ஃப்ளோ அப்படின்னா, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 10ல வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 10ல வந்து கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணோம்? டோட்டல் டெப்டர்ங்கிற ஃபார்மட்டை யூஸ் பண்ணோம். அப்போ இந்த சம்ல வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான். என்ன அப்படின்னா, இது வந்து 2 மார்க்ஸ் சம். ஸோ வந்து குட்டி சம்மா தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் டெப்டர் ஃபார்மட்டை போட்டு நம்ம என்ன பண்ணிருக்கணும்? கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மட் இருந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நம்ம ஃபார்மட்ல வந்து உள்ள எல்லா என்ட்ரிஸுக்குமே வந்து நம்ம வந்து குட்டி குட்டி எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம ஒரு வீடியோல பார்த்துருவோம். ஸோ அதை வந்து வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் குட்டியா ஒரு கிளான்ஸ் மட்டும் இந்த இதை வந்து சிம்பிளா சிங்கிள் லைன்ல சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்களேன், டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல கிரெடிட் சைடு இருக்கு. கிரெடிட் சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட்டா இருக்கும். இப்போ டெபிட் சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணாத அமௌண்ட், அதாவது செக் டிஸ்கானர் ஆச்சுன்னா அந்த செக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அப்போ பில் வந்து டிஸ்கானர் ஆச்சு அப்படின்னா அந்த பில்லோட அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிருக்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரிசீவ் பண்ணாத அமௌண்ட்லாம் எங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம்னா, டெபிட் சைட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். எதெல்லாம் வந்து நம்ம அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருப்போம் அப்படின்னா அதெல்லாம் வந்து எந்த சைட் மென்ஷன் பண்ணிருப்போம், லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம் அப்படின்னா கிரெடிட் சைட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். அப்போ பாருங்க, கேஷ் வந்து ரிசீவ்டு பண்ணிருப்போம், டிஸ்கவுண்ட் அலோடுன்னு சொல்லி அது வந்து கிரெடிட் சைடு, செக் ரிசீவ்டு. அப்போ பேங்க்ல செக் போட்டோம் அப்படின்னா அதுக்குரிய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கும். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன். அப்ப சேல்ஸ் ரிட்டர்னுக்கு ரெண்டு நேம் இருக்கு. ஒன்னு சேல்ஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் இன்வெர்ஸ். சம்டைம்ஸ் வந்து சம்ல வந்து ரிட்டர்ன் இன்வெர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அதை வந்து என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேவா? அப்போ பாருங்களேன், அப்போ இதெல்லாம் வந்து ரிசீவ்டுக்குரிய என்ட்ரிஸ் எல்லாம் வரும். இந்த டெபிட் சைட்ல வந்து எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லா வந்து நம்மளுக்கு இனிமே வந்து ரிசீவ் பண்ண முடியாத அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். அப்ப இந்த டோட்டல் டெப்டாஸ்ங்கிற ஃபார்மட் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி சேல்ஸ். சேல்ஸ்ல என்ன கேட்டகரி அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? அப்போ ஃபார்மட் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு ஃபார்மட் எடுத்தோடனே, இப்ப டோட்டல் டெப்டாஸ்ங்கிற ஃபார்மட் எடுத்தோடனே ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைட் போடணும், க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைட் போடணும்னு சொல்லி பார்க்கணும். இப்ப டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல ஓப்பனிங் வந்து எந்த சைடு? டெபிட் சைட் வருது. அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எந்த சைட் போட்டிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைட் போட்டிருக்காங்க. ஓகேவா? அது வந்து நம்ம சம் செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டாவும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்தோடனே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த கிரெடிட் சேல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்மட் போடணும் அப்படின்னா டோட்டல் டெப்டாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் டெப்டாஸ் ஃபார்மட்டை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, உங்களுக்கு வந்து சம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து டெப்டாஸ் வந்து 1st ஜனவரி 2018 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டெப்டாஸ் வந்து ஜனவரி 2018 ஜனவரி அப்படிங்கிறனால அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000. அப்போ ஃபார்மட்டை எடுத்து பாருங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெபிட் சைட். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது அந்த 40,000 அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைட் டூ பேலன்ஸ். டெபிட் சைட் அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து டூ தான் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த 40,000 வந்து என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், கேஷ் ரிசீவ்டு. அப்போ கேஷ் ரிசீவ்டுன்னு வந்தாலே அது எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். அப்போ ஃபார்மட்டை பாருங்க, கேஷ் ரிசீவ்டுன்னு வந்தாலே அது வந்து கிரெடிட் சைடு வருது. ஓகேவா, அந்த 1 lakh வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ டிஸ்கவுண்ட் அலோடு. டிஸ்கவுண்ட் அலோடு வந்து அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5,000. அப்போ டிஸ்கவுண்ட் அலோடு வந்து ஃபார்மட் படி நம்ம எந்த சைட் பார்த்தோம்னா கிரெடிட் சைட். ஸோ அந்த கிரெடிட் சைடு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க 5,000 என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன்னா ஃபார்மட்ல எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு. ஸோ அந்த கிரெடிட் சைட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் 2,000. ஸோ அந்த கிரெடிட் சைட்ல 2,000 வந்து போட்டாச்சு. அடுத்து கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க, டெப்டாஸ் ஆன் 31st டிசம்பர். போனதுல இருந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஜனவரி வந்து 2018 கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து 31st டிசம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மந்த்தை வச்சுதான் நம்ம வந்து அது ஓப்பனிங்கா அது க்ளோசிங்கான்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இப்ப ஜனவரிங்கிறதுனால அது ஓப்பனிங் பேலன்ஸ், டிசம்பர்ங்கிறதுனால அது என்ன அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 60,000. ஓகேவா, அந்த அப்போ 60,000 வந்து எந்த சைட் போட்டிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைட். அப்ப நம்ம ஃபார்மட்ல ஆல்ரெடி சொன்னேன்னா என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ரைட் சைடு அதாவது கிரெடிட் சைடு வரும். அப்ப அதேபடி போட்டிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் 60,000 அது போட்டாச்சு. அப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டாவில் உள்ள கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை டெபிட் சைடு எது வரும் கிரெடிட் சைடு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டாச்சு. ஓகே, அப்போ நம்ம அஸ்யூஷுவல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் சைடு உள்ள எல்லா அமௌண்ட்டையுமே வந்து ஆட் பண்ணுவோம். எவ்வளவு வருது அப்படின்னா 1,67,000 சொல்லி வந்து வருது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெபிட் சைட்ல வந்து என்ன வருது 40,000 சொல்லிட்டு வருது. என்ன ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. ஸோ அந்த 40,000 வந்து இந்த சைடு வந்து பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் மைனஸா மாறும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணிருக்காங்க லெஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ரைட் சைட்ல வந்து என்ன இருக்கு 1 lakhs. அதாவது நீங்க வந்து பிளஸ் வந்து மைனஸ் நான் மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்க. எப்பவுமே கிரெடிட்ங்கிறது வந்து நம்மள்ட்ட உள்ள இன்கம், டெபிட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம கிட்ட உள்ள எக்ஸ்பென்சஸ் மாதிரி. ஸோ வந்து கிரெடிட்ல உள்ள அமௌண்ட் வந்து நம்ம கையில வந்து ஒரு 10 rupees இருக்கு அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு 2 rupees வந்து ஏதோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அப்ப ரிமைனிங் உங்க கையில எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். சோ அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் லெஸ் பண்றோமா. அப்ப நம்ம கையில வந்து 10 rupees இருக்கு, 2 rupee வந்து நமக்கு ஏதோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கையில பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 8. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, அதான் இங்கேயும். அப்ப கிரெடிட் வந்து நம்ம கையில எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,67,000 இருக்கு. நம்மளுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகுது அப்படின்னா 40,000. ஸோ அதை என்ன பண்ணணும் லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 1,27,000 சொல்லிட்டு வருது. இப்ப இந்த 1,27,000 என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா, அப்ப அந்த பேலன்சிங் ஃபிகர்ங்கிறது என்ன அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ். டோட்டல் டெப்டா ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ணுவோம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் கிரெடிட் சேல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப கிரெடிட் சேல்ஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 1,27,000. இப்போ ஓவராலா வந்து பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலா வருது. 1,67,000 டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் வந்து ஈக்குவலா வருது. ஓகேவா, அப்ப பேலன்ஸ் ஆகுது. அப்போ நம்ம வந்து 10th இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டெப்டாங்கிற ஃபார்மட்டை யூஸ் பண்ணோம். அப்ப கிவன் டேட்டாவை எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ்வல் வந்து டெபிட் சைடு என்ன வரும் கிரெடிட் சைடு என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிரெடிட் சேல்ஸ் வந்து என்ன அமௌண்ட் வந்துச்சு 1,27,000 சொல்லி வந்துச்சு. ஓகேவா, அப்ப 10th சம் வந்து ஓவராலா உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா 11th சம் பார்க்க போறோம். இப்ப 11th சம்லயும் பாருங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்தோம் ஒரு சம் எடுத்தோடனே அதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா வந்து ஃபார்மட் படி என்ன பார்த்திருக்கோம்னா டோட்டல் டெப்டாருங்கிற ஃபார்மட்ல வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் கிரெடிட் சேல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆனா இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் சேல்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்முலா வந்து பார்த்திருப்போம். டோட்டல் சேல்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா பார்த்தோம். அதாவது கேஷ் சேல்ஸையும் கிரெடிட்
சாரி கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இங்க கிவன் டேட்டாவும் அப்போ அதான் டோட்டல் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸையும் கேஷ் சேல்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் அவுட் படி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரி சம் படி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கிவன் டேட்டா வச்சு கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ். அப்போ இப்போ கிளியரா புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ கிவன் டேட் அதாவது சம் படி வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் சேல்ஸை டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரெடிட் சேல்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிரெடிட் சேல்ஸ் வந்து எந்த ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் டெப்டாங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டேட்டா கொடுத்துருக்கதெல்லாம் வந்து ஃபார்மேட்ல என்ட்ரி போகும். ஓகேவா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டெப்டாஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல். அப்போ நம்ம மந்த்தை வச்சுதான் எப்பவுமே வந்து அது ஓப்பனிங்கா க்ளோசிங்காங்கிறத டிசைட் பண்ணுவோம். இது வந்து ஏப்ரல் அப்படிங்கிறதுனால இது என்னன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு 50,000. அப்போ டோட்டல் டெப்டார் ஃபார்மேட்ல நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைட் போடுவோம் அப்படின்னா டெபிட் சைட். ஸோ டெபிட் சைட்ல எவ்வளவு அமௌண்ட் 50,000. அப்போ அது டெபிட் சைட்ல போட்டாங்க. அப்போ டெபிட் சைட்ல போடணும் அப்படின்னா அது என்னவா போடணும் அப்படின்னா 2ங்கிறது சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். அப்ப கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது வந்து என்ன சைடு வரும் கிரெடிட் சைடு வரும். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 1,50,000. ஸோ அந்த 1,50,000 வந்து போட்டாச்சு. அப்போ டெபிட் சைட் போடும் போது 2ன்னு போடுவோம், கிரெடிட் சைட் போடும் போது என்னன்னு போடுவோம்னா பைன்னு சொல்லிட்டு போடுவோம். அப்போ ரெண்டு என்ட்ரி முடிஞ்சிச்சு. இப்போ என்ன போட போறோம் அப்படின்னா இப்ப ரிட்டர்ன் இன்வாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ரிட்டர்ன் இன்வாய்ஸ் அப்படின்னா அது வந்து சேல்ஸ் ரிட்டர்னோட இன்னொரு நேம். ஓகேவா? அப்போ ரிட்டர்ன் இன்வர்ஸ் அப்படின்னா எங்கெல்லாம் ரிட்டர்ன் இன்வர்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். அப்போ ரிட்டர்ன் இன்வர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளவு அமௌண்ட் 15,000. அப்போ அந்த 15,000 நம்ம ஃபார்மட் படி எந்த சைட் போடுவோம் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா கிரெடிட் சைட் போடுவோம். ஸோ என்ன பண்ணிருக்காங்க கிரெடிட் சைட் எவ்வளவு அமௌண்ட் 15,000 போட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் 5,000. அப்போ ஃபார்மட் எடுத்து பாருங்க. பேட் டெப்ஸ் வந்து எந்த சைடு வருது கிரெடிட் சைடு வருது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சைடு வந்து அந்த 5,000ங்கிற அமௌண்ட்டை வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெப்டாஸ் ஆன் 31st மார்ச். அப்போ 31st மார்ச் அப்படிங்கும் போது அது என்னது அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். அதாவது இயரையும் பாருங்க. இப்ப 2018ங்கிறது வந்து ஓப்பனிங், 2019 வந்திருக்கு அப்படின்னா அது க்ளோசிங். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2018 அது ஓப்பனிங், அதுதான் வந்து 31st மார்ச் 2019. ஸோ அது வந்து என்னது க்ளோசிங் பேலன்ஸ். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70,000. அப்போ ஃபார்மட் படி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்ம எந்த சைட் போடுவோம் கிரெடிட் சைட் போடுவோமா? அப்போ எவ்வளவு அமௌண்ட் 70,000. ஸோ அந்த 17,000 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா என்ட்ரியுமே போட்டாச்சு. அப்போ பேட் டெப்ஸ் போட்டோம், இந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ட்ரியும் போட்டுட்டோம். இப்போ சம்ல கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் 1,40,000. ஆக்சுவலா இந்த சம்ல என்ன பாயிண்ட் அவுட் பண்ணணும் டோட்டல் சேல்ஸ். ஓகேவா? சோ இந்த கேஷ் சேல்ஸ் வந்து பரவ பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கிவன் டேட்டா எல்லாமே வந்து என்ட்ரி போட்டாச்சு. நம்ம இப்போ ரைட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியுமே வந்து என்ன செய்யணும் ஆட் பண்ணணும். அதாவது ஆட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது 2,40,000 சொல்லி அமௌண்ட் வருது. ஓகேவா? அதே மாதிரியா வேற என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து டெபிட் சைடு வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கு 50,000. அப்போ எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது நம்மளுக்கு இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம என்ன செய்வோம் லெஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வருது அப்படின்னு பாருங்க. அமௌண்ட் எவ்வளவு வருது 50,000 சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து லெஸ் பண்ணிருக்காங்க. இதோட இன்கம் அந்த கிரெடிட்னாலே நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கிறது தான் மீனிங். அப்ப நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கு 2,40,000 இருக்கு. அப்ப அந்த 2,40,000 வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து 50,000. ஸோ அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சைடு வரும்போது பிளஸ் தான் வரும்,
இப்போ ஸோ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது அது என்னவா மாறிடும் அப்படின்னா மைனஸ்ல வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இது வந்து அக்கௌண்டன்சி டேர்ம் படி ஞாபகம் வச்சுக்கிறது. இது வந்து இன் ஜென்ரலா வந்து இந்த மாதிரி பிளஸ் லெஃப்ட் சைடு வந்து பிளஸ்ஸா இருக்கு, ரைட் சைடு வரும்போது அது மைனஸா வரும் அப்படியும் வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, உங்க கன்வீனியன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா. இப்போ அந்த 2,40,000 வந்து 50,000 வந்து லெஸ் பண்ணா 1,90,000 வருது. ஓகேவா. அப்ப அந்த 1,90,000 என்னது அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா. அப்ப டோட்டல் டெப்டாஸ்ல பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா சேல்ஸ். அது என்ன சேல்ஸ் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ். ஓகே. அமௌண்ட் எவ்வளவு வருது 1,90,000. ஓவராலா ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,40,000 வருது. அப்ப டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் வந்து பேலன்ஸா வருது. அப்ப நம்ம அமௌண்ட்டும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்ப சம்ல கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்கு, சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ். அப்ப டோட்டல் சேல்ஸோட ஃபார்ம்ல என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமா, கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் வந்து 1,90,000 இதற்காக we find out the credit sales as 1,90,000 நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப கேஷ் சேல்ஸ் வந்து எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிவன் டேட்டாலே கொடுத்திருந்தாங்களா, நான் சொன்னேன் இது பிறகு பார்ப்போம் அப்படி சொன்னா. அப்போ எவ்வளவு கொடுத்திருக்காங்க அமௌண்ட் அப்படின்னா 1,40,000 சொல்லி கொடுத்திருக்காங்க. கேஷ் சேல்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1,40,000. அப்போ கிவன் டேட்டால என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கேஷ் சேல்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகேவா. அப்போ அந்த கேஷ் சேல்ஸ் வந்து போட்டாச்சு. அப்போ டோட்டல் சேல்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணோம். அப்ப கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 1,90,000. கேஷ் சேல்ஸ் வந்து சம்டே வந்து கிவன் டேட்டாவா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் 1,40,000. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னா 3,30,000. அப்போ ஒரு சம் எடுத்துக்கிட்டா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படிங்கறத நம்ம இந்த சம்ல பார்த்தோம். அப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எது மூலமா, டோட்டல் டெப்டல் ஃபார்மட் மூலமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் தான் வந்து ஆக்சுவலா சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கேஷ் சேல்ஸ் வந்து கிவன் டேட்டாலே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியா கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எவ்வளோன்னு சொல்லிட்டு கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 1,90,000. அப்போ டோட்டல் சேல்ஸ் ஃபார்ம்ல என்ன அப்படின்னா கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் வந்து ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னா 3,30,000. ஓகேவா. அப்போ ஒவ்வொரு சம்மையும் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரியா இந்த ருபீஸ் சைன் வந்து சிம்பிள் வந்து போட மறந்துடாதீங்க. ஓகேவா. அதே மாதிரியா இந்த மாதிரி வந்து மேல ஹெட்டிங் வந்து கண்டிப்பா போடணும், ப்ராப்பரா போடுங்க. அதே மாதிரி டெபிட் வந்து கிரெடிட் கரெக்டா போடுங்க. அதாவது இந்த ஃபார்மட் வந்து இந்த பர்டிகுலர்ஸ் போட்டு இந்த சிம்பிள் போடுறது வந்து மறக்கவே மறக்காதீங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு சம்ல செஞ்சு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்க ஆக்சுவலா வந்து நீங்க கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஆன்சர் வந்துடும். அது வந்து கரெக்டா போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஓகேவா. மீனிங் பார்த்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாம் டயத்துல வந்து நமக்கு மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 11 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 12 கவர் பண்ண போறோம். இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து நம்ம 10th வந்து இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லா கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 10th இருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா. நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.